Hello everyone, welcome back to our channel Behind Beauty Tamil. இன்னைக்கு Ubtan சீரிஸ்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Ubtan face scrub. இந்த Ubtan face scrub எப்படி பண்றது and இதுக்கு தேவையான பொருள்லாம் என்ன அப்படிங்கற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள பார்க்கலாம். And இந்த மாதிரி ஸ்கின் கேர் வீடியோஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and இன்னும் என்னோட Instagram பேஜை ஃபாலோ பண்ணலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த Ubtan face scrub ரெடி பண்ண நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா First ஒரு டேபிள்ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு டேபிள்ஸ்பூன் சந்தனம் ஆட் பண்ணிக்கலாம். and கொஞ்சோண்டு மஞ்சள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் துருவின குக்கும்பர் எடுத்துருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு துருவின குக்கும்பரை ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்க்ரப் பதத்துக்கு இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. தேவையான அளவு துருவின குக்கும்பர் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா Ubtan ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்க்ரப்பை கொஞ்சோண்டு கையில் எடுத்து நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா ரப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாலாம் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். அதனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நம்ம ஃபேஸை 2 நாளைக்கு ஒரு வாட்டியாச்சு ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாமல் சொன்ன மாதிரி மைல்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கும் எதுவும் டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம ஃபேஸை சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுறனால நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணுறனால நம்ம ஃபேஸில் இருக்கிற blackheads, whiteheads இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த Ubtan ஃபேஸ் ஸ்க்ரப்பில் நம்ம குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கிறனால நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். இந்த குக்கும்பரில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குக்கும்பர் ஜூஸை ஒரு டோனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பில் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறனால நம்ம ஸ்கின்னை ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணோம். கூடவே இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பில் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறனால நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணோம். நம்ம டெய்லி பேசிஸில் இந்த மாதிரி Ubtan ஃபேஸ் வாஷ், ஸ்க்ரப்பு, ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டனாகவும் க்ளோயிங்காகவும் நல்லா எந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாமல் கிளியராக இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் தான் நம்ம ஸ்கின் சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது கொஞ்சம் மேலே கீழெல்லாம் சிந்தும். ஸோ நீங்கள் அதை மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes ஸ்க்ரப் பண்ணால் போதும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் ஆகட்டும், ஃபேஸ் ஸ்க்ரப் ஆகட்டும், இதில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். இன்கேஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருள் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் கையிலையோ இல்லை கழுத்துலையோ அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இன்கேஸ் இரிட்டேஷன், ரெட்னஸ் எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபேஸை பேட் ட்ரை பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான ஸ்கின் கேர் வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.